ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லஞ்ச் ரெசிபி நெய் சாதம் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது திடீர்னு யாராவது கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு சொன்னால் கூட நம்ம டக்குன்னு இது செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணியை விட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் பிரியாணியை விடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். புதினா மல்லி 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணிக்கலாம். 10லிருந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு 2லிருந்து 3 பீஸ் இஞ்சி எடுத்து அதோட தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். காரம் இதுக்கு கம்மியாக இருந்தாலே போதும். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அதோட 2 பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே நெய்யில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதும் தாளிக்கிறதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வாசம் வந்ததும் புதினா மல்லி சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். இதில் எதுவுமே நிறம் மாறக்கூடாது. எண்ணெயில் வதங்கினா மட்டும் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் வதக்கிடலாம். பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப ப்ரௌனாக வதக்கிட்டோம்னா அப்போ சாதம் வெள்ளையாக வராது. அதுக்காக தான். இப்போ இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 தடவை பரட்டி விட்டால் மட்டும் போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது சீரக சம்பா அரிசிங்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துனா சரியாக இருக்கும். 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசி சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி விசில் வச்சிடலாம். மீடியமில் வச்சு ஒரு விசில் வச்சா போதும். இப்போ குக்கர் மூடி விசில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், விசில் ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்க்கும்போதே நல்லா இருக்குது. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது எப்போவுமே நம்ம சைட்லேருந்து எடுத்து கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் சாப்பாடு உடையாமல் நல்லா வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நம்ம சரியான அளவில் வதக்குனதுனால சாதம் நல்லா வெள்ளையாக வந்திருக்குது. எப்போவுமே நம்ம பிரியாணி இல்லை இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யும்போது அரிசி ஊற வைக்கிற டைமிங், அப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, எண்ணெய் இதெல்லாமே நம்ம கரெக்டாக வச்சோம்னாலே போதும். சாதம் சூப்பராக நல்லா சாஃப்டாக பொழுன்னு வரும். பாத்திரத்துலேயும் அடி பிடிச்சிடாது. சாப்பாடு சூப்பராக வரும். இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம குருமா ஏதாவது செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபீஸ்க்கும் இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோலையும் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.